தலைவர் 171. ஆமா படம் வருது. அதுக்கு இப்ப என்ன? டைட்டில் டீசர் அனௌன்ஸ் பண்றாங்க. அதான் வந்துடுச்சே. பாத்துட்டியா? இல்ல, இனிமே தான் பார்க்க போறேன். பாரு. பாப்போமா? அதெல்லாம் பாரு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். இதுல வர எந்த சினிமா படத்துல வராது. இது வெறும் அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்டது மட்டும்தான். எப்படி வரலனாலும் தலைவர் படத்துல எப்படி 4 வாக்கு 4 ஸ்லோ மோஷன், இதுதான் எப்படி இருக்க போகுது. தலைவர் எப்படியும் சண்டை வைக்க போறது இல்ல, டூப்பு போட்டு தான் வைக்க போறாங்க. அவரால் பண்ணவும் முடியாது, வயசாயிடுச்சு. இன்சல்ட் பண்றேன். நீ என்ன சொல்ற ப்ரோ? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைச்சா எல்லாமே முடியும். லோக்கி அண்ணா என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். ஃபுல்லும் தத்துவமா பேசுறாரு இவரு. ஆக்சுவலா பழைய படத்துல யூஸ் பண்ண டைலாக்க திரும்ப இதுல ரீக்ரியேட் பண்றாங்க. பேக் ஷாட்ல காமிக்கிறது எல்லாமே ரஜினி கிடையாது, வேற யாரும். பின்ன அவரா வந்து சண்டை போட முடியும்? ஏதாவது ஆயிடுச்சுன்னா படத்தை யாரும் கொப்பலாம் வந்து நடிச்சு முடிச்சு கொடுப்பான் அப்படிங்கிற கேள்வி வருது. ஃபுல்லும் கோல்டு சம்பந்தமா தான் இருக்கும். இவர் எடுத்தா ஒண்ணு கோல்டா எடுக்கிறாரு, இல்லைன்னா கொக்கைன் எடுக்கிறாரு. எல்லாமே கிரைம் தான். லோக்கி எடுக்கிறது எல்லாமே கிரைம் த்ரில்லர் மூவிஸ் தான். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். தலைவரை பிடிச்சவங்களுக்கு நல்லா இருக்கும் படம். நல்லா தான் இருக்குது பார்க்க. படம் எப்படி இருக்குன்னு தெரியல. படத்தோட டைட்டில் வந்துட்டு கூலின்னு வச்சிருக்காங்க. கூலின்னு சொல்லிட்டு கொள்ளாடிக்கிறாரு. பழைய டைட்டில் தான், பழைய மாதிரி இருக்கு கேக்குறதுக்கு. இந்த பாஸ்ன்னு சொல்லி யாரோ போன் அடிக்கிறாரு, அது யாரா இருக்கான்னு தெரியல. யார் வாய்ஸ் மாதிரி இருக்கும் எனக்கு தெரியலையே, யார் வாய்ஸ்ன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஆனா எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. தலைவரோட சிரிப்பு தான் எந்த படம் எடுத்தாலுமே அந்த ஸ்மைல் வந்துட்டு இல்லாமலே இருக்காது. அதை தவிர வேற எதுவும் பண்ண இல்லையா அவரு? வேற சிரிக்க மட்டும் தானே செய்யறாரு, நடக்கிறாரு, போறாரு. ஜெயிலர் படத்துல பண்ணதை தவிர வேற என்ன பண்றாரு அவரு? டைலாக் இருக்கு, மாஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ஸ்டைல் இருக்கு, எல்லாம் இருந்துச்சு ப்ரோ. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப என்ன இருக்குது? பழசே தான் எடுக்கணுமே தவிர புதுசா எதுவும் எடுக்கல. அதே பழைய ஸ்டைல், வேற எதுவும் புதுசா பண்ணுங்கடா. கூலிங் கிளாஸ், கையில வாட்ச். எங்க இருந்துருந்தாரோ வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்க. ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ மாஸ்டர் லுக் மாதிரியே இருக்கு. ஆனா ஆக்சுவலா மாஸ்டர்லாம் கிடையாது. பட் அந்த கூலிங் கிளாஸ், அந்த டபுள் பாக்கெட் ஷர்ட்ஸ், ஃபேன்ஸ், அதெல்லாம் அந்த கையில போட்டிருக்க காப்பா. ஆமா, எனக்கு அப்படிதான் இருக்கு. அந்த காப்பு பாத்தீங்கன்னா மாஸ்டர் மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரியே ஒரு லுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் சரி ப்ரோ, அண்ணாத்த மாதிரி மட்டும் இல்லாம இருந்தா சரி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. விடு, அதெல்லாம் பல வருஷம் கடந்து போயாச்சு. அதான் கங்குவா வருதுல, ரிட்டர்ன்ஸ். சிவா ரிட்டர்ன்ஸ் வராரு. பாப்போம் கங்குவா எப்படி இருக்குன்னு. இது எப்படி ப்ரோ எல்லாம் தங்கத்தை உருக்கி வாட்சி செய்யற மாதிரியா படம்? படம் தெரியல, என்ன டோன் தெரியல. இது ஒரு டைட்டில் டீசர் அனௌன்ஸுக்காக அந்த ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் கோல்டு கலர்ல காமிச்சிருக்காங்க. எல்லாமே நீ பார்த்தனா அந்த கீபோர்டும் கோல்டு கலர் தான் இருக்கு, ரத்தமும் கோல்டு கலர்ல தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் தலைவர் தான் முக்கா படத்துலயும் காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்டா ஏன்னா அந்த ஜெயிலருக்கு அவ்வளோ மாஸ் என்ட்ரி, அவ்வளோ பட்ஜெட், அவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ஸ்லோ மோஷன் போட்டே படத்தை முடிச்சுட்டானு. அதே மாதிரி மேக்ஸிமம் இதுலயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அதை மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். வில்லன் யாரு ப்ரோ? எனக்கு எப்படா தெரியும்? இன்னும் கேஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்க படத்துல எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஷூட்டிங்கே இனிமே தான் போறாங்க. அதனால போக போக அப்டேட் வரும். அப்போ நம்ம விக்கிபீடியா பாக்கலையா? மியூசிக் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? மியூசிக் எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சுவலா தீமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ நார்மலா இருக்கு. ஆனா அனிருத் அப்படி விட்டுற மாட்டாரு. எல்லா படத்துலயும் செஞ்சு விடுற மாதிரி செம்மையா செய்வாருன்னு நினைக்கிறேன். தலைவன் வந்தாலே மாசு தான். எல்லா மாஸ் படத்துலயும் அனிருத் பிஜிஎம் இருந்தாதான் அந்த படத்துக்கே மாஸ். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் மாஸ் பண்ணுவாரு. சரி சரி, ஹீரோயின் யாரு சொல்லு? இந்த படத்துல கன்ஃபார்ம் ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, அது மட்டும் நான் அடிச்சு சொல்றேன். இருந்தாலும் கொண்டுருவாங்க. ஆக்சுவலா இதுல வந்துட்டு சோலோ கேரக்டரா தான் இருக்கும். ஒன்லி ஒன் மேன் ஷோவா தான் இருக்கும். நம்ம ரஜினிகாந்தோட ஒன் மேன் ஷோ தான் இது. அப்ப கதை இருக்காது, தலைவரை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். லோக்கியோட அடுத்த ஒரு சம்பவம் இது கண்டிப்பா நம்மள மெய் மறந்து பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறேன். லியோ போன படம் மொக்கையா இருந்தாலும் இந்த படத்துல ஏதாவது மானத்தை காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். புதுசா பண்ணுவாரு. தளபதி கூட 2 படம் பண்ணாரு ஆக்சுவலா. ஆமா ஆமா, அதனால கூட இருக்கலாம். ஓகே சரி, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. படம் வரட்டும், ட்ரைலர் வரட்டும், மீண்டும் சந்திப்போம். டாடா.